தூதா? தூது என்ற அற்பமான காரியம் அல்லவா? என்னது அற்பமான காரியம் அல்லவா? பகவானே, அவரு தூது போக சொல்றது அற்பமான காரியமா? ஆமா. வாய் மூடு பகவான், உனக்கு தெரியாது தூது போறதுன்னா என்னன்னு. நான் போய்கிறேன் தூது. யார் யாருக்கு? நான் எங்க ஊர்ல இருந்து கால நீட்டாதரா டேய், ஆயா தூங்காத. எங்க ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு நான் தூது போய்கிறேன். சொன்னா இல்லையா வசனா? எதனால? என்ன தெரியுமா? எங்க ஊர்ல யாரு இருந்தாங்க தெரியுமா? எங்க ஊர்ல கோய்கால் மலையாரு. சரி. பக்கத்து ஊர்ல கண்ணமாமா. இந்த கோய்கால் மலையாருக்கும் கண்ணமாமாவுக்கும் நான் தூது போய்கிறேன். அப்படியா? ஆமா. ஏன் உங்களுக்கு தெரியாதா? சொல்லு. கோய்கால் மலையாருக்க கண்ணமாமாவுக்கும் அது அதுனா என்ன தெரியாதா? அதுனா சுலுவா சொல்லிட்டேன். கோய்கால் மலையாருக்க கண்ணமாமாவுக்கு அதுதான். ஓ அதுவா? நீ பகவானாகற தெரிய மாட்டேது உனக்கு. கோய்கால் மலையாரு கண்ணமாமா வச்சுக்கிறாரு. அப்படியோ? நான் அப்ப பெரிய உத்தியோகம் செய்திருந்தேன். என்ன உத்தியோகம்? நான் பெரிய உத்தியோகம் செய்திருந்தேன். என்ன வக்கீலா? வக்கீல்லாம் கிடையாது, மாடு பிடி துண்டு விடுவோம். என்ன பாது பெரிய உத்தியோகம்? டாக்டரா? டாக்டர்ல வேணாம், ஊசி போட்டு கிடக்கணும். என்னதான் உத்தியோகம்? எங்க ஊர்ல எருமாடு பேசியிருந்தேன் நானு. என்ன எருமாடு பேசவா பெரிய உத்தியோகம்? பெருமையா சொல்றீங்க? என்னங்க அத்தை இவ்வளவு பெருமையா சொல்றீங்க? நான் உன்னை கூப்பிட்டேன். எருமாடு மேய்த்து பெருமையா சொல்றீங்களே? மச்சான், எருமாடு மேய்க்கிறது பெரிய உத்தியோகமா நீ கேக்குற? கவர்மெண்ட் உத்தியோகக்காரர் கூட போய் கரெக்டா கணக்குல வந்து போடணும், புக்ல வந்து கையெழுத்து போடணும். ஆனா நான் அப்படி கிடையாது. சௌகரியத்துக்கு 12 மணிக்கு ஆகப்பேன், 10 மணிக்கு ஆகப்பேன், 2 மணிக்கு ஆகப்பேன். யாரு பயிர் இருக்குதோ அதை விட்டு மேய்ப்பேன், ஓட்டி அந்த வீட்டுல கட்டிடுவேன். ஏன் சௌகரியம் அது. அதனால எருமாடு மேய்ச்சிருந்தேன். அப்படி மேய்ச்சிருந்த காலத்துல இந்த கோய்கால் மலையாரு என்ன பாத்துட்டாரு. கண்ணமாமாவுக்கு கோய்கால் மலையாரு கணக்குன்னு சொன்ன பாரு. இவன் என்ன பண்ணாரு? கோய்கால் அவர்கிட்ட சொல்லுவா. நான் யார வேணாலும் நம்ப மாட்டேன். இந்த குள்ளமாகிற பசங்க மட்டும் நம்பவே மாட்டேன். ஏன்னா ஒரு அழகாக என்னடா அவுத்துல போட்டுக்கிறேன், எத்தனை தாடி வந்துக்கிறேன். ஏண்டா இந்த கோய்கால் மலையார் கண்ணமாமாக்கு எப்படி கணேசன் தெரியுமா? எப்படி கணேசன்? கோய்கால் மலையாருக்கு தரு வியாபாரம். தரு வியாபாரம்? ஆமா. அவர் மாட்டு தரு பண்றது. கண்ணமாமா வந்து சிற்றுண்டி சாலை. சிற்றுண்டி சாலை அத மாதிரி தள்ளு வண்டி வச்சுக்கிறாங்களா? அது மாதிரி சிற்றுண்டி சாலைன்னா அவங்க வந்து டிபன் கடை வச்சுக்கிறாங்க. காலையில என்னென்ன போடுவாங்க தெரியுமா கண்ணமாமா? காலையில முறுக்கு, ஓட்டடை, சுண்டல், மசூர் பாக்கி, என்ன மசூர் பாக்கி, பஜ்ஜி, தொண்டி வடை. தொண்டி வடையா? காலையில போடுவாங்க. சாயந்தரம் அது நாங்க தொண்டி வடை. உங்களுக்கு தெரியாது, அதுல வந்து சாம்பார் வடை தான் தொண்டி வடை தான். இந்த பாரு, சாயந்தரம் இட்லி, பூரி, பொங்கல், தோசை சாயந்தரம் போடுவாங்க. ஏய் அவன் சொல்றான்னு கேட்டுக்கிற நியாயமாடா? ஏண்டா காலையில போடக்கூடிய உணவை வந்து சாயந்தரம் சொல்றாப்ல, சாயந்தரம் போடக்கூடிய உணவை வந்து காலையில சொல்றான்னு அர்த்தம். ஏய் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் காலையில சாப்பிட்டு சாயந்தரம் சாப்பிடுறாங்க, சாயந்தரம் சாப்பிட்டு காலையில சாப்பிடுறாங்க. இட்லி வடல இப்ப ராவுல தான் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி பயனாகிறாங்க. கோய்கால் மலையார் தரு வியாபாரம் பண்ணுவாரு. தரு வியாபாரம் பண்ணி பொட்டலம், மிச்சரு, பூவு எல்லாம் வாங்கி கொடு. பொட்டலம் வேற, மிச்சரு வேற வேற எல்லாம் ஒண்ணுதாங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்து கண்ணமாமாண்ட குடு சொல்லுவாரு. ஆமா. என்னன்னு கொடுத்தாருன்னா கண்ணமாமாண்ட போய் கொடுப்பேன். கண்ணமாமா சுண்டல், முறுக்கு ஒரு கவர்ல கட்டி இதை எடுத்து போய் கோய்கால் மலையார் கொடுப்பேன். இப்படியே கொடுத்துக்கிட்டே இதுல நம்மளுக்கு என்ன அனுகூலம் அப்படின்னு நான் நினைச்சேன். உடனே என்ன பண்ண தெரியுமா? எங்க ஊர்ல இருந்து பக்கத்தூருக்கு போற வழியில பெரிய ஏரிக்கார, அந்த ஏரிக்காரல பொறுக்கு தட்டு நிறைய இருக்குது. இவரு கொடுக்குறாரு பாரு கோய்கால் மலையார். அதை வந்து என் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன். மிச்சம் எடுத்து போய் கண்ணமாமாண்ட கொடுப்பேன். கண்ணமாமா கொடுக்கறது என் சௌகரியத்துக்கு சாப்பிடுவேன். மிச்சம் எடுத்து போய் கோய்கால் மலையார் கிட்ட கொடுப்பேன். இப்படி கொடுத்துருந்தா ஒரு நேரத்துல அவங்க 2 பேரும் சந்திக்கும் போது ஒருவருக்கு பேசும்போது, என்னங்க நான் வந்து நேற்று தினத்துல அந்த பையனை நான் கொடுத்து அமிச்சினேன், பலவித பலகாரம் அதை பிரிச்சு இருந்ததா இல்ல அப்படியே இருந்ததா சொன்னா நீ அப்ப மாட்டிக்க மாட்டியா? என்ன வந்து கேட்க மாட்டாங்க. ஒருவேளை என்ன கேட்டுட்டான்னு வச்சுக்கோ, அடுப்பு கறி எடுத்துக்குவேன். கறியா எதுக்குடா? பேர் மதுள் சவுறு. இது பேர் மதுள் சவுரா பாப்பேன், பள்ளிக்கூடத்து சவுரா பாப்பேன், பாத்ரூம் சவுரா பாப்பேன். இந்த கறி எடுத்துக்கின்னு கோய்கால் மலையாருக்கு கண்ணமாமாவை கணக்கு, கோய்கால் மலையாருக்கு கண்ணமாமாவை கணக்கு, கோய்கால் மலையாருக்கு கண்ணமாமாவை கணக்கு, கோய்கால் மலையாருக்கு கண்ணமாமாவை கணக்கு அப்படின்னு எழுதிட்டு வந்துருவேன். அப்படி சொல்றதால அவங்க சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன். சொல்ல மாட்டாங்க. ஓ அப்படி செய்தாங்க. அப்படி எழுதிட்டு போயா? ஒரு 40 வருஷம்
50 வருஷத்துக்கு முன்னலாம் ஆ, இதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்க, ஜாதி கட்டு ஊரை விட்டு தள்ளி வைப்பாங்க. ஆமாங்க. இப்ப அப்படி கிடையாது. எது ஊர் மேல போதா அதான் வந்து பந்தியில பருப்பு அள்ளி வைக்குது. இப்ப சமரசம் சாம்பார் ரசமா போச்சு. அது என்ன பண்ண நியாயமா வாயுது பாரு. காதல் மூக்கு இல்லாத ஒண்ணு இருக்காது, கண்ணியமா வாயிடுது. காதல் மூக்கு இல்லாத ஒண்ணு இருக்காது, கண்ணு இருக்காது. இது ஊர் மேல போய் 2 மாட்டிக்கினேன், முன்ன 2 தொங்க விட்டுக்கினேன், பட்டு போட கட்டிக்கினேன், வாட கால வந்து இறங்கி வச்சுக்க. அடி குழந்தை வாங்க, இது வந்து உள்ள பூத்துட்டாங்க. இது எத்தனை பேரை பாக்குறதுக்கு தெரியாதாங்க. இதை டக் டரப் டக் டரப். இப்போ செருப்பு ஒன்று போட்டு இழுத்து செருப்பு இப்படி நடக்கிறாங்க. இப்படி புட்ட பின்னாடி போற மாதிரி. இப்ப சமரசம் சாம்பார் ரசம் அப்படின்னு நடந்து பாரு. நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் இப்ப திப்புன்னு எடுத்துட்டு வந்தார். கோயில் மேல மிச்சரு பூ வாங்கிக்கணும். கண்ணா இது எடுத்து அக்கௌண்ட் கொடுத்துட்டு 2வது ஆட்டம் சினிமாவுக்கு வர சொல்ற அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன பண்ண கடகண்டு ஓடினேன். வாசிப்படிக்கு உள்ள ஒரு காலு, வாசிப்படிக்கு வெறி ஒரு காலு. ஏக்கா 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 மிச்சர தலையில வச்சுக்கிடு, பூவை துணுக்குன்னு உன்னை காத்தி மிச்சரை தலையில வச்சுக்கினே பூவை துணுக்குனே பூவை போய் யாரா துணுவாங்களாங்க? இல்லப்பா, நான் போற வேகத்துல மறந்துட்டேன், மூச்சு வாங்குது. சொன்னதை மறந்துட்டேன். இங்கதான் முக்கியமான சமாச்சாரம் ஒண்ணு. என்ன சமாச்சாரம்? இந்த கண்ணம்மா அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போய்க்கிறா போல. இந்த கண்ணம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சு. எனக்கு தெரியாது. என்னடா இது, நம்ம மச்சான் இல்லாத வீட்டுல தானே பொண்ணு கட்டணும். இவன் வந்து மாமா 2வது ஆட்டுக்கு சினிமாவுக்கு வர சொல்றானு. இவன் யாருன்னு ஏறு ஓட்டு வந்து கையில கொம்பு வச்சுக்கணும், கதவு முன்னாடி இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறான் போது எனக்கு தெரியாது. கைய ஒதுரு, நான் எச்ச கைய ஒதுரி எட்டி குடுமி என்னையா பிடிக்கிறீங்க? இந்த பிடிக்கலப்பா. அது மாதிரி உன்னை பிடிச்சிக்கினாங்க. இந்த குடுமி வாட்டமா கத்துவான். எட்டி குடுமி புடிச்சாம் பாரு, புடிச்சு வச்சாம் பாரு. உத என்ன யாரு இங்கிட்டு உத எங்கிட்டு உத இல்ல, பலால் 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 எட்டு வச்சா கண்ணத்து மேல வச்சான். அந்த உதைய வாங்கிக்கணும். சொல்லாம கொள்ளாம வாய ஒரு பக்கம் பூனை ஒரு பக்கம் மூடிக்கு வந்துட்டேன். வழி வாங்கிட்டு வந்து இங்க சபையில சொல்லிங்க. ஏன்னா இது வந்து தூது போற விஷயம். தூது போறது எப்படின்னு பகவான் எனக்கு காட்டாரு. ஆமாங்க. இது தூது போறது இல்லப்பா, இதெல்லாம் தூது போறது கிடையாது. கூடி கொடுத்து பாடு காசு வாங்குறது. இதெல்லாம் தூது போறதா? விளக்கமா சொல்லாதீங்க. இது வந்து தூது போறது கிடையாது. தூது வந்து தர்மராஜா சொல்றாரு, பகவான் இடத்துல அவரு போவாரோ போக மாட்டாரோ, நீ போக முடியுமா? போக முடியாது. நான் போக முடியுமா? பகவான் நான் முக்காலையும் அறிஞ்சவர், அவர் தாங்க எல்லாத்தையும் அண்டத்தும் பிண்டத்தும் அளந்தவர்.